நாராயணி நமஸ்துதி 4வது பகுதியோடு இந்த ஓதாமல் அவையாருடைய உலக நீதியுடைய சிறப்பை சொல்லியிருக்கோம். மரம் பேசி தீவிர இழங்க வேண்டாம், வாதாடி வழக்கழிவு சொல்ல வேண்டாம், திறம்பேசி கலகமிட்டு திரிய வேண்டாம், தெய்வத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், இருந்தாலும் பொய் தன்னை சொல்ல வேண்டாம், எசி உற்றாரை நந்த வேண்டாம், குரம்பேசி வாழ்கின்ற வள்ளிப்பங்கன் குமரவேல் நாமத்தை கூறாய் நெஞ்சே. உணர்மிக்க மனமே, நம்முடைய வீரத்தை தாமே மெச்சி பேசிக்கொண்டு வீணாக அலைவரோடு சேரக்கூடாது. வீணாக வழக்கிட்டு பொய் வழக்கு போட்டு சாமர்த்தியமாக கட்டி வாதாடி இறுதியில் அழிந்து போகக்கூடாது. செல்வன்மை காட்டி உரத்தி பேசிக்கொண்டு கலகம் செய்து ஊராக திரியக்கூடாது. ஆக்கள் அழித்தல் என்ற முதத்திலும் கொண்ட தெய்வத்தை ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. பொய் சொல்லாத நிலையில் மரணம் ஏற்படும் என்றாலும் உயிருக்கு அஞ்சி பொய் சொல்லக்கூடாது. சச்சமின்றி குற்றம் சுமத்தி வைத்து துரத்திய கற்றறிகளை மதிக்கக்கூடாது. மீண்டும் அவர்களோடு உறவைத்து கொள்ளக்கூடாது. முறையாக திருமணம் செய்து கொண்டு மனைவியா இருக்கும்போது 2வது மனைவி தேடி அலையக்கூடாது. எளியவர்களை பலமற்ற செல்வங்கள் அகற்ற தானே என்று அவர்களோடு பகை கொள்ளக்கூடாது. மேற்கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு பறவை கதிர் கொய்யும் பக்கத்தில் திரை புரியும் காவல் புரியும் வள்ளி தேவி தன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் குமரவேல் பாதத்தை பணிவாய் நெஞ்சே. 10வது பகுதி 11வது பகுதி சொல்லுவோம். 5 பேர் கூடியை வைத்து கொள்ள வேண்டாம், அது இது எங்கின்னு சொல்ல வேண்டாம், தஞ்சம்படும் மன்னார கூடி சகலகலை ஏந்த கூடி பஞ்சமற்ற சமர்த்த துவக்க கூலி மனோவு தீர்த்த மருத்துவன் கூலி இன்னும் சொல்லு இவர்கள் கூலி பேரை ஏதும் செய்வானே எமன்தானே அப்படின்னு இவருடைய உரிய சமணத்தை இன்றொல்லோடு கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்தவரை யமன் என்ன பாடுபடுத்துவானோ தண்டனை தருவானோ பிற்காலத்தில் பெரிய தண்டனை நிச்சயம் உண்டாகும். குரர் கூறி கொண்டமேல் பூ தேடி முடிக்க வேண்டாம், துறைக்கிட்டு தலையிட்டு திரிய வேண்டாம், துச்சனாய் திரிவரோடு இணங்க வேண்டாம், வீரனாய் தெய்வத்தை இகழ வேண்டாம், வெற்றியுள்ள பெரியோரை வெறுக்க வேண்டாம், மற்ற மரமான குறவருடைய வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமானை வாழ்த்தாய் நெஞ்சே. உணர்ச்சி மிக்க மனமே, ஒரு குடும்பத்தில் ஒன்றாக சேர்ந்திருப்பவர்களை வஞ்சனை செய்து பிளவுபடுத்தி குடும்ப ஒற்றுமையை குலைக்கக்கூடாது. மலர் தேடி பறித்த தெய்வத்தின் அர்ப்பணம் செய்யாமல் தன் தலையை கொண்டை மேல் ஆடம்பரமாக அழியக்கூடாது. பிறாருக்கு குழி உண்டு செய்து வீண் விவரங்களை தலையிட்டு சுற்று சொல்லக்கூடாது. வஞ்சகம் வழியாய் கொண்டு எப்போதுமே தீமை புரியும் துச்சனோடு இணங்கி இருக்கக்கூடாது. எல்லா வல்ல தெய்வத்தை ஒருபோதும் இகழ்ந்து பேசக்கூடாது. மனமும் மதிப்பும் மிக்க சான்றோரை வெறுக்கக்கூடாது. மேற்கூறிய கருத்துக்களை மனதில் கொண்டு பக்தி கொண்டு குணங்களை குறவர் குலத்திலே மகளாகிய வள்ளி தேவி தன் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் மகிழ்வாகனனை பணிந்து போற்றாக. 13 ஆதரித்து பலவையால் பெரும்படி பொருளை தேடி அருந்தமிழ் ஆறுமுகனை பாட வேண்டி ஓவித்த வாகனத்தால் உலகநாதன் உண்மையை பாடி வைத்த உலக நீதி காதலித்து கற்றோரு கேட்ட பெரும் கருத்துடன் நாடோறும் கல்பனோடு போதமற்ற மிக வாழ்வு புகழ் தேடி இவ்வூலோகம் உள்ளவர்கள் வாழ்வார் தாமே. அன்புற்று கல்வியை கற்ற கைதவெல்லாம் பல வகை நாம் சென்று பாடுபட்டு செல்வம் தேடி வாழ்ந்தவர் புலவர் உலகநாதன். அவர்கள் தம் புலமையை பயனாக அருந்தி தமிழ் ஆறுமுக பெருமானை வீழ்த்த தோன்றும் துணையிருந்து அருள் புரியும் ஆறுமுக பெருமானின் திருவுருளால் கொண்டு பல உண்மைகளை தொகுத்த உலக நீதி என்ற நூலை பாடினார். அதன் மூலை புருக பெருமானை பாடினார். இந்த நூலை விரும்பி கற்றோடு கருத்தோடு கற்று எப்போதும் கழிப்பி மிகுந்த ஞானமே இது புகழோடு வாழ்ந்து உலகம் உள்ளவரை இருக்குமே என்று பெருமையோடு இந்த அவையினுடைய சிறப்பை இந்த உலகத்திலே பிறந்து இவருடைய சிறப்பு நம்ம இந்த பிடிபி சாலையிலே சொல்லியிருக்கிறோம். அவையினுடைய சிறப்பு எத்தனையோ சிறப்புகள் இருக்கிறது. இவருடைய புகழை மேலும் இந்த பிடிபி சாணம் மூலியமாக பரவும் என்ற ஒரு நம்பிக்கையிலே ஒரு ஆர்வத்தோடு இந்த தமிழ் தாயினுடைய சிறப்பை நாம் சொல்வதற்கு பெருமைப்பட்டிருக்கின்றோம். இந்த அவையினுடைய சிறப்பு இந்த காலகட்டத்திலே எத்தனையோ பேர்கள் பெண்கள் எல்லாம் இந்த விநாயகர் பெருமானை தொட்டு இதற்கு எங்க பார்த்தாலும் சந்தனம் தடவீர்கள். விநாயகர் பெருமானை இந்த அவையை குழந்தை சரத்திலே தாங்கி கொண்டு இதற்கு தென்தாமரையும் தாளமும் மனோரஞ்சும் பூவெல்லாம் சூடி அந்த அம்மாயை நாம் மனம் மலர வைத்த இந்த அவை பெருமான் கடைசி காலத்திலே கைலாசம் போவதற்கு முன் பெருமான் கூப்பிடுகிறார், மாதா கிட்ட வான்றார். இந்த அம்மா வைப்புறார், 5 கரத்துணை எப்பேற்பட்ட வல்லமை விநாயகர் பெருமான் வைப்புறார். கிட்ட வர முடியாம பயப்படும்போது வாப்பான்னு அப்பா என்ன பண்ண, இந்த அம்மா வரமாட்டார், பயந்து நிற்கிறாங்க பாருங்க. தும்பி கையை பிடிச்சி அப்படி தூக்கிட்டார். தூக்கும்போது ஆனை முகத்தனை நினைத்தாலே
உன்னை அணைக்கும் ஒரு கை ஆணை முகத்தனை நினைத்தாலே உன் தீவினை எரிக்கும் ஒரு கை ஆணை முகத்தனை நினைத்தாலே உனக்கருளும் ஒரு கை ஆணை முகத்தனை நினைத்தாலே உனக்கு ஞானம் தரும் ஒரு கை ஆணை முகத்தனை நினைத்தாலே உனக்கு மோட்சம் தரும் தும்பிக்கை உனக்கு மோட்சம் தரும் தும்பிக்கை ஐந்து கரத்தனை நினைத்தாலே உன் அருகில் நின்றிருப்பான் அவ்வையின் மைந்தனை நினைத்தாலே உன் வாழ்வினில் துன்பமே இல்லையே அவையின் மைந்தனை நினைத்தாலே உன் வாழ்வினில் துன்பமே இல்லையே. இந்த நிகரை பாத்தீங்க. ஏன் இந்த அவையன்னா தும்பிக்கையில அவையார தூக்கிட்டு போனாரு. அதே தும்பிக்கையை நமக்கும் தருவார், மோட்சம் தருவார் என்ற ஒரு பெரிய பெருமையை இந்த பீடிஎஃப் சேனல் சொல்லிடும். இந்த அவையினுடைய சிறப்பு இந்த பீடிஎஃப் சேனலிலே எடுத்து மக்களுக்கு தெளிவுபடுத்தி தமிழ் சரத்தையும் சொல்லுகிறேன். இந்த தமிழ் தாயை ஏன் போற்ற மாற்றீர்கள் இந்த உலகத்திலே, இந்த தென்னாட்டிலே என்ற ஒரு பெருமையை எடுத்து சொல்லி இந்த பீடிஎஃப் சேனலிலே சொல்லியிருக்கிறோம். ஓம் டி ஆதிசக்தி நீலாம்பரி நாராயணி நமஸ்துதி நமஸ்துதி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.